கூட நம்ம தேவ சாயலை குறித்து தியானிக்க போறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், தேவன் அழகாய் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி தெரியும். அவர் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் பண்ணுகிறார், அது நம்ம அவருடைய சாயலாக நம்மளை சிருஷ்டிக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆதியாகமத்துல நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை நம்ம பாக்குறோம். இந்த காரியத்துல நம்மளுக்கு தேவன் எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் தம்முடைய சாயல், எவ்வளவு ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்களேன். அவரோட சாயல்ல நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ அவருடைய சாயலை தரித்த பிள்ளைகளாய் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய சாயலை தரித்தவர்களா இருக்கிறோம். அவர் ரொம்ப ரசித்து அவர் நம்மளை உருவாக்கியுள்ளார். அப்போ நம்ம வசனம் சொல்லுகிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அப்போ நம்ம உருவாக்கப்படுகிறதற்கு முன்னாலவே நம்மளோட சாயல் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், நம்மளோட சுவாபங்கள் இன்னதென்று அறிந்திருக்கிறார், நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை அவர் அனுதினமும் அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த சாயல் எப்படிப்பட்ட சாயலா இருக்கிறதாம் 2 கொரிந்தியர் 4:4 இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலா கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளால் அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 2 கொரிந்தியர் 4:4 நம்ம வாசிக்கும் போது அவருடைய சாயலா இருந்தோம்னா நம்ம அவரை சார்ந்தவர்களா இருக்கிறோம். ஆனா நம்ம அவரை சார்ந்து இருக்க கூடாதுன்னு சொல்லும்படியா இந்த பிசாசானவன் என்ன பண்ணுகிறான்னா, நம் கண்களை என்ன பண்ணுகிறான், குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் அவரை சார்ந்து இருக்கும்படியா, ஏன்னா அவரை போல இருக்கிற நாம எப்படி இருக்கணுமோ அவரை போலதான் இருக்கணும். அவரை போலதான் நம்ம என்ன பண்ணுவோம், காரியங்களை பார்ப்போம். அவரை போலதான் என்ன பண்ணுவோம், காரியங்களை நடப்பிக்கணும்னு நினைப்போம். ஆனா இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன பண்றான்னா, பிசாசன் என்ன பண்றான்னா, நம்மளோட மனதை குருடாக்குகிறவனா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மனதை குருடாக்குறதுன்னா நம்மளோட செயல்கள்ல நம்மளால என்ன பண்ண முடியாது, தேவனை வெளிப்படுத்த முடியாது. நம்மளுடைய சிந்திக்கிறதுல தேவனை போல சிந்திக்க விடாமல் தடுக்குற காரியத்தை பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா தேவன் மனதுருக்கத்தின் தேவனா இருக்கிறார், மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். இப்படி சாயலை தரித்த நம்மள என்ன பண்ணுகிறோம், மனதுல வெஞ்சன்ஸ் வச்சிருக்கோம், கிரட்ஜ வச்சிருக்கோம், நிறைய நேரங்கள்ல பழிவாங்க துடிக்கிறோம், நிறைய வேலைகள்ல கோபப்படுகிறோம், நிறைய வேலைகள்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணுகிறோம், செய்யறவர்களா இருக்கிறோம். அதுல ஒரு காரியம் என்னன்னா, நம்மளை மனதை குருடாக்குகிறவன் ஒருத்தவன் இருக்கிறான். அவனை வெல்ல கிறிஸ்துவானவர் என்ன பண்ணுகிறார்னா சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். நம்மளுக்காக நம்மளோட மனக்கண்கள் திறக்கப்பட, அவருடைய சாயலை நம்ம தரிசிக்க, அவரோடு உறவாட, அவரோடு பயணிக்க, அவரோடு உறவு கொள்றதுக்காக கிறிஸ்துவானவர் நம்மளுக்காக பெரிய காரியத்தை செய்கிறார். நம்மளுக்காக சிலுவையை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனை நம்ம பார்க்கிறோம். 2வது ஒரு காரியம் நம்ம பார்க்கணும்னா, கொலோசையர் 3:10 இப்படியாய் சொல்லுகிறது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். அப்போ என்னை சிருஷ்டித்தவர் யாருன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் உங்களை சிருஷ்டித்தவர் யாருன்னு. அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்ம எப்படி இருக்கணும்னா அறிவுடையவர்களாய் இருக்கணும், புதுப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கணும், புதிய மனுஷனாய். ஏன்னா நம்மளை பிறக்கும் போது நம்ம எப்படி இருக்கிறோம்னா உலகப்பூர்வமா நம்ம பிறக்கிறோம், ஆனாலும் கர்த்தருக்குள்ளாய் பிறக்கும் போது அவருடைய காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கும்போது நம்ம புதிய மனிதர்களாய் ஆக்கப்படுகிறோம். இன்னுமாய் அவருடைய சாயலை அதிகமாய் தரித்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை போல நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம். தேவன் அந்த கிருபை நம்மளுக்கு இந்த வேலையில கொடுத்து இருக்கிறார், அந்த புதிய அனுபவத்தை நம்மளுக்கு கொடுத்து இருக்கிறார். தேவனுடைய சன்னதியில நிற்கும் போது நம்ம புதிதாக்கப்படுகிற மனிதர்களா இருக்கும்
இருக்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும், உணர முடியும். நம்மளுடைய ஜென்ம சுவாபங்கள் மாறினதை பார்க்கலாம். நம்மளுடைய கோபங்கள் அழிந்து போனதை பார்க்கலாம். நம்ம சிந்திக்கிற எப்பயும் பழையபடி சிந்திக்காம தேவனை போல, தேவன் மனதுருக்கத்தின் தேவனா இருக்கிறது போல நம்மளோட சிந்தனை மாறுகிறத பார்க்கலாம். எப்பனா நம்ம கர்த்தருக்குள்ளாய் புது மனிதனாய் புது சிருஷ்டியாய் நம்ம திருப்பியும் பிறக்கும் போது உலகபூர்வமான காரியங்கள் நம்மளுக்கு வேறு விதமாய் காணப்படுகிறது. அதை நம்ம விரும்பி இருப்போம், அதை சார்ந்து இருப்போம், முதலாவது அதை நம்ம நேசிச்சிருந்திருப்போம். ஆனா இப்போ நம்ம கர்த்தருக்குள்ளாய் புது சிருஷ்டியாய் நம்ம படைக்கப்படும் போது அது நம்மளுக்கு வேறு விதமாய், அதை நம்ம சில நேரத்துல நம்ம அருவருக்கிறதா, சில நேரம் அதை வெறுக்கிறதா இருக்கிற காரியங்களை நம்மளால உணர முடியும். அப்படி ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் என்ன பண்ணுவாராம், அவர் புதிய சிருஷ்டியாய் நம்ம உருவாக்கும் போது அவர் தருகிற தேவனா இருக்கிறார். நீங்க கர்த்தருக்குள்ளாய் புதிதாய் தேவனுக்குள்ளாய் வந்திருந்தீங்கன்னா, அந்த அனுபவத்தை பெற்றிருந்தீங்கன்னா, அந்த அனுபவம் இன்னுமா உங்களோட இடைப்படுகிறதா இருக்கும். அந்த ஆதியில இந்த அன்பு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஆதி அன்பு எப்படி இருக்குமா, கர்த்தரோடு இணைந்து கர்த்தரோடு நடக்கிற அனுபவமா இருக்குமா. அந்த ஆதியில இருந்த அன்பு எப்படி இருக்குமா, வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு சந்தோஷத்தை தருமா, வேதத்துல இருக்கிற காரியங்கள் ரகசியங்களை அறிந்து கொள்றதுக்கு நம்மளோட மனம் ஏங்குகிறதா இருக்குமா. அப்படியான அந்த புது சிருஷ்டிப்ப நம்ம என்ன பண்ணுறோமோ, சில காலங்கள்ல என்ன பண்ணுறோமா, நம்ம கர்த்தருக்குள்ளாய் சில நேரங்களை பின்வாங்கி போகும்போது அதை நம்ம தவற விடுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், என்னோட காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன்னு சொல்கிறார். நீங்க திரும்பியும் கர்த்தருக்குள்ளாய் போகும்போது மறுபடியும் தேவன் என்ன பண்ணுகிறார், உங்களை புது சிருஷ்டியாய் மாற்ற அவர் வல்லவராய் நல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். இது மாத்திரம் கிடையாது, நம்ம பார்க்கிறோம் நம்மளோட மனக்கண்களை குருடாக்குகிறான், மனதை குருடாக்குகிறவன் இருக்கிறான். அடுத்து படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். இந்த இடத்துல நான் ரொம்ப தியானிக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய சாயலின் படி உண்டாக்கப்பட்ட, இந்த வார்த்தை என்னை ரொம்ப அதிகமாய் தொட்டது. ஏன்னா நம்ம மனுஷங்களா தான் பாக்குறோம். என்னைக்குமே நம்ம யாரையாவது திட்டும் போதோ, இல்ல யாரையாவது நம்ம குறை சொல்லும் போதோ, இல்ல ஒருத்தவங்களை குறித்து அவர்களுக்கு பின்பாக நம்ம பேசும் போதோ, என்னைக்குமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்மளுக்கு அந்த நினைப்பு இருக்காது, அவங்க தேவ சாயல்ல படைக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைப்பே இருக்காது நம்மளுக்கு. நான் அதை யோசிச்சிருக்கேன், ஆண்டவரே இப்படி ஒரு நினைப்பு எனக்கு வேணும்னா, முதலாவது நான் தாவீதை குறித்து பார்க்கும்போது அவன் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனால் அபிஷேகம் பட்ட மனுஷன் சவுல் என்ன பண்ணுறான், அவன் கொலை செய்யறதுக்கு அவன் கையை நீட்டவே இல்லை. அப்போ அந்த இடத்துல அவன் உணர்த்தப்படுகிறான், அது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா அப்படின்னு அவன் உணர்த்துறான். எனக்கு அப்படி இல்லையே ஏசப்பா, எனக்கு எந்த மனிதர்களை பார்த்தாலும் எனக்கு கோபம் வந்தா நான் திட்டுறேன், எனக்கு எரிச்சல் வந்தா என்னோட எரிச்சலை நான் அந்த மக்களிடத்துல காட்டுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். நிறைய வேலைகள்ல நம்ம அந்த மனிதர்களை தேவ சாயல்ல உருவாக்கப்பட்டாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்றதுல யோசிக்கல. அதனால நம்ம நிறைய வேலைகள்ல அவங்கள சபிக்கிறோம், அவங்கள திட்டுகிறோம், நம்ம என்ன பண்ணுறோம்னா அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறோம், நிறைய காரியங்கள் நம்ம இருக்கணும். ஆனால் தேவன் என்ன நினைக்கிறாருன்னா, அவரோட சாயல உண்டாக்கப்பட்ட மனுஷன் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சபிக்க கூடாதுன்னு நினைக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம வாயில இருந்து வரணுமா, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் நம்மளோட நாவில இருந்து வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அப்பனாதான் அந்த தேவ சாயலை நம்ம வெளிப்படுத்த முடியும். அப்பனாதான் அந்த தேவ சாயலுக்குரிய மகிமையை நம்ம என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். தேவன் ரொம்ப நல்லவராய் வல்லவராய் நம்ம பேசுறோம், ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம பார்க்கிறோம், அவர் பரிசுத்தர்னு சொல்றோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில அந்த தேவ சாயலான பரிசுத்தத்தை இழந்து போகிறத நான் நிறைய வேலையில நம்ம பார்க்கிறோம். எப்படி பரிசுத்தம் நம்ம இழக்கிறோமா, நம்மளோட இச்சைகள்னால இழுக்குன்றதுனாலதான் நம்ம என்ன பண்றோமா, நம்ம பரிசுத்தத்தை இழந்து போகிறோம். அப்போ இந்த வேலையில யோசேப்பை நம்ம யோசித்து பார்ப்போமே, ஆனால் அவன் யோசேப்பு அந்த வாலிபன் நாட்கள்ல எத்தனையோ விதமான அவனுக்கு ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவன் சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறபடியால் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி இந்த பாவத்தை செய்வேன்னு சொல்லி அந்த பாவத்துக்கு விலகி ஓடுகிறான். இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படியா தேவ சாயல்ல
உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நாம அப்படி உணர்வுள்ள இருதயத்தோட இருக்கிறோமா? என் தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், தேவ சாயல்ல நான் இருக்கேன், இந்த மாதிரி தப்பான காரியங்களுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, என்னோட சிந்தனையோ என்னுடைய செயல்களோ அதை நோக்கி இருக்கக்கூடாது. நான் இப்படிப்பட்ட இதற்காக நான் படைக்கப்படவில்லை, இதற்காக நான் சிருஷ்டிக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு விலகி ஓடுகிற பிள்ளைகளா இருக்கோமா என்பதை இந்த வேலையில நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நிறைய வேலைகள்ல நம்மளோட தப்பிதங்கள் நம்மளுக்கு உணர்த்தப்படுது. எப்பன்னா நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம உணர்த்தப்படுகிறவர்களா இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒரு நிமிடத்துல நம்ம தேவனிடத்துல ஆலோசனை கேட்டிருக்கலாம். ஆனா நிறைய நேரங்கள்ல அப்படிப்பட்ட இடங்கள்ல நம்ம செயலாற்றணும்ன்ற இடங்கள்ல தேவனிடத்துல ஆலோசனை கேட்காம நம்மளோட சுயம் செயல்படுகிறத பார்க்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நம்மளுக்கு நம்மளோட செவிகள் அடைக்கப்படுது, நம்மளோட காதுகள் அடைக்கப்படுது, நம்மளோட இருதயம் குருடாக்கப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் பின்னோக்கி போயிட்டேனோ, என் தேவனை விட்டு பின்னோக்கி போயிட்டேனோ, அங்க ஒரு கான்சிக்வன்சஸ் வரும், அந்த ப்ராப்ளம் நிமித்தமாக ஒரு கான்சிக்வன்சஸ் வரும். அப்ப யோசிப்போம், இப்படி நாம செஞ்சிருக்க தேவையில்லை, இப்படி நம்ம செஞ்சிருக்க தேவையில்லை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம யோசிக்கிற பிள்ளைகளா இருப்போம். அப்படின்னு அந்த இடத்துல நம்ம யோசிக்கிற பிள்ளைகள் முதைய அந்த பிரச்சனை வரும்போது அதை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்திட்டு, ஆண்டவரை உம்முடைய ஆலோசனை என்ன, இந்த பிரச்சனை குறித்து உம்முடைய ஆலோசனை என்ன, எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் எப்படி இதுல செயலாற்ற வேண்டும், நான் இதுல எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லி ஆலோசனை கேட்டிருந்தா அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் அந்த இடத்துல இருந்திருப்போம். தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் அந்த இடத்துல இருந்திருப்போம். தேவனோட ஐக்கியத்துல இன்னுமாய் பலப்பட்டிருப்போம். ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம இந்த காரியங்கள்ல தவறி போகிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஏன்னா நம்ம சுயம் அந்த இடத்துல ஓங்குகிறது. தேவனுடைய சாயலாற்று என்னுடைய சுயம் அந்த இடத்துல வெளிப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இதே போலதான் இன்று கூட நம்ம ஒப்பு கொடுக்கலாம், கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இந்த உலகபூர்வமான சாயல்கள், அப்பா என்னை குருடாக்கி வைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு இது வேணாம். ஏன்னா நான் நித்தியமான வாழ்க்கையை நான் நாடுகிறேன் ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற அந்த வாழ்க்கையை நான் நாடுகிறேன் ஆண்டவரே. நீங்க உங்களுடைய சாயல படைத்த என்னைய ஆண்டவரே, உங்களுடைய சாயல்ல படைத்த எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும், நீங்க வச்சிருக்க அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நான் சுதந்திரித்துக் கொள்ளணும்னு சொல்லி இந்த வேலை நம்ம தேவனிடத்துல நம்ம தாழ்த்தி கேட்கிறோமா? ஏன்னா ஆகாப் ராஜா அத்தனை கொடிய பாவங்கள் செஞ்சான். யெரொபெயாம் பாவங்களை விட மிகவும் அதிகமாய் அவன் செய்தான் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனால் அவன் என்ன பண்ணுகிறான்னா, தன்னை தாழ்த்துகிறான். அந்த தாழ்த்துகிறத தேவன் பார்க்கிறார். எவ்வளவு பெரிய பாவி, ஆனாலும் தன்னை தாழ்த்தும் போது தன்னை முழுமையாய் தாழ்த்தினானா, ரெட்டுடுத்தி அவன் தாழ்த்துகிறத பார்க்கும் மனம் உடனே என்ன பண்றானா, தேவன் மனதுருக்கத்தின் தேவனாய் அவனுக்கு வெளிப்படுகிறார். அவனை தாழ்த்தின நிமித்தமாய் அவனோட நாட்கள் இது நடக்காம அவனுடைய பிள்ளைகளின் நாட்கள் அப்படி நடக்கும்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் பார்க்கிறார், மனதுருக்கத்தின் தேவனா இருக்கிறார். இன்றைக்கு கூட எப்படிப்பட்ட பாவங்களை கூட நம்ம அகப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்ல அந்த மாதிரி பாவங்கள்ல நம்ம இழுப்புண்டு சிக்குண்டு இருக்கலாம். ஆனா தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நீ இது பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் என்னைய அவர் வெறுக்காத தேவனா இருக்கிறார். மனம் திரும்பி அவர் இடத்துல வரும்போது புதிய சிருஷ்டியாய் நம்ம உருவாக்குகிற தேவனா இருக்கிறார். அவர் தரித்திருக்கிற அந்த தேவ சாயலை எனக்கும் உங்களுக்கும் அவர் தருகிற தேவனா இருக்கிறார். இன்று கூட ரட்சிப்பை நம்மளுக்கு தருகிறார். இன்று கூட என்னோட பிள்ளைன்னு சொல்லி அவர் இறங்கி வருகிறார். மனதுருக்கத்தின் தேவனா இருக்கிறார். நம்ம ஒரு விஷயம் நம்ம அவரிடத்துல திரும்பி போகலாம், மனம் திரும்பலாம், நம்ம தேவனிடத்துல திரும்பி போகலாம், வேதத்தை வாசிக்கலாம், தேவனுடைய சாயலை தரித்து கொண்டு அவருக்காக நம்ம நிற்கிற பிள்ளைகளா நம்மளை ஒப்பு கொடுப்போமா? இந்த வேலை நம்மளை ஒப்பு கொடுப்போமா? அப்பா, நம்முடைய சாயலை தரித்து கொண்டு உம்முடைய பிள்ளையாய் ஒவ்வொரு காரியத்திலும் விளங்கணும்னு சொல்லி கேட்போமா? நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த வேலையில ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி இந்த வேலையில தேவனை நோக்கி நம்ம பார்ப்போமா? இயேசுவே, மகாராஜாவே, அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரை நாங்க கேட்ட சத்தியத்தின்படியாய் ஆண்டவரை உங்களுடைய சாயலை தரித்து கொண்டு எங்களோட வாழ்க்கையில நாங்க நடக்கிறதற்கு நீர் கிருபை தருவீராக. ஆம் ராஜா, எத்தனையோ வேலைகள்ல ஆண்டவரே உங்களுடைய சாயல்ல இருந்து நாங்க எப்படிப்பட்டவர்களா எங்களோட சுயம் வெளிப்படுகிறத நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. அதனால ஆண்டவரை அந்த சுயத்தினால நாங்க படுகிற இன்னல்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் அப்படிப்பட்டதா ஆண்டவரே, வேலைகளை நீர் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு இந்த சமூகத்துல நாங்க நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை புதிய சிருஷ்டியாய் வணைந்து கொள்ளுவீராக. இன்னுமாய் கர்த்தருக்குள்ளாய் பிறந்த அனுபவத்தை எங்களுக்குள்ளாய் தருவீராக. உம்மிடத்தில் ஓடி வருகிற அனுபவத்தை எங்களுக்குள்ளாய் விதைப்பீராக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சூழ்நிலை குறித்து நாங்க அப்பா மேன்மை பாராட்டாதபடிக்கு ஆண்டவரை எப்பொழுதும்
இப்பொழுதும் ஆண்டவரை மனத்தாழ்மையா இந்த சமூகத்துல வந்து நிற்கிற பிள்ளைகளா இருக்க உதவி செய்வீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் இரக்கமுள்ள தேவன், மகா இரக்கமுள்ள தேவன் என்பதை அறிந்து இந்த வேலையில் ஆண்டவரே இந்த சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த சாயலை நாங்கள் தரித்துக் கொள்ளும். உண்மை போல நாங்கள் யோசிக்கணும். எங்க சிந்தை மாற்றப்படணும், எங்கள் வார்த்தைகள் மாற்றப்படணும், எங்களுடைய எண்ணங்கள் மாற்றப்படணும். ஆண்டவரே, எங்க செய்கைகள் மாற்றப்படணும். ஆண்டவரே, இந்த வேலையில் நாங்கள் செபிக்க 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 ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலும் பெரிய மாறுதலை நீர் கட்டளையிட போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோட பழைய வாழ்க்கை நீ நினையாத தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, நாங்க வெறுமையாய் வந்திருக்கலாம், ஆனா நீர் எங்களுக்கு இரட்ட தனையான ஆசீர்வாதங்களை தருகிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மிடத்தில் வரும்போது, உம்மிடத்தில் நாங்கள் வரும்போது ஆண்டவரே எங்க குறைகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறபடியா உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒருவேளை நாங்க தனிமையா இருக்கணும்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆண்டவரே, எங்க தனிமையை எடுத்து போடுங்க ராஜா. நீங்க எங்க கூட நடக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொரு அவயங்களையும் ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பரிசுத்தமாக்குவீராக, பரிசுத்தமாக்குவீராக. ஆண்டவரே, உம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிற குண நலங்கள் எங்களுக்குள்ளாய் விதைப்பீராக, விதைப்பீராக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று முதல் ஒரு மாற்றத்தை காண எங்களுக்கு வழி திறக்கப்பட போறதற்காய் நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே. நீர் இப்படி செய்ய போற ஒவ்வொரு காரியங்களையும் எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்துவீர். அந்த இரவுக்காய் ஜெபிக்கிறோம். நல்ல நித்திரை தருவீராக. நாளைக்கு எந்திரிக்கும் போது துதிக்கிற துதியோடு எழும்ப உதவி செய்வீராக. இதன் எல்லா காரியத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.